சேனல் ரெபார்ட் இருக்கவங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்டினோ பற்றின 5 நிமிட வீடியோ தொடர்கள். அதில் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது 2 LED ஆன் பிரெட் போர்ட். அதாவது 2 LED எப்படி வந்து பிரெட் போர்ட் கனெக்ஷனில் நம்ம எப்படி வந்து ரன் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரெட் போர்டுனா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரி, பிரெட் போர்டு அப்படின்றது சால்ட்ரிங் இல்லாமல் காம்பனண்ட்ஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 400 பின் பிரெட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லாங்காகவும் இருக்கும். அது வந்து 800 பின் பிரெட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஐடென்டிக்கல் இன்னொரு பாட்டு தான் அதில் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சின்ன சைஸ் இருக்குது, அது ரொம்ப மினி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த இதில் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு ரெட் கலர் லைனில் போட்டுருக்காங்கல்ல, அது எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு. கீழே இருக்க நெகட்டிவ் அப்படின்ற எல்லா லைனுமே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் இங்கே இருக்குது, நெகட்டிவ் இங்கே இருக்குது. இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி இங்கே இந்த எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, ஆனால் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இதுவும் கனெக்ஷன் கிடையாது, இதுவும் கனெக்ஷன் கிடையாது. சரி, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதோட பின்பக்கம் அந்த ஸ்டிக்கர் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நமக்கே தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்ட்ரிப். அப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து பின்னை கனெக்ட் பண்ணாலும் அது வந்து ஒன்று தான். அதே மாதிரி இந்த ஒன்றும் இந்த எல்லாமே ஒன்று தான். அப்போ இந்த எந்த இடத்துல நீங்கள் பின்னை சொருக்கினாலும் ஒன்று தான். இதுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். நம்மளோட போன வீடியோலேயே 2 LEDயை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நான். இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி போன இதில் பார்த்துருந்தோம். சரி, இப்போ இதே கனெக்ஷனை எப்படி நம்ம பிரெட் போர்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையானது ஏற்கனவே நம்ம டவுன்லோடு பண்ண ப்ரோக்ராமோட இருக்கிற ஆர்டினோ ப்ளஸ் பிரெட் போர்ட், அப்புறம் 2 LED, அப்புறம் இந்த மாதிரி பர்க் ஒயர். நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் பார்த்துருக்கோம். பர்க் ஒயர் வந்து வாங்குறப்பவே முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி வாங்க. அப்படி உங்களால் செக் பண்ண முடியல, இல்லை அடிக்கடி வந்து வாங்கினாலும் கெட்டு போயிடுது அப்படின்னா நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம், எப்படி வந்து பர்க் ஒயர் செய்கிறது அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த இதில் நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் மேலே இருக்க அந்த நெகட்டிவ் ப்ளூ கலர் லைனை வந்து நெகட்டிவாகவும், இங்கே இருக்கிற 2 பின்னை வந்து பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த எல்இடியை பொறுத்தவரை இங்கே ஒரு கட்டு இருக்குது, அதுதான் வந்து நெகட்டிவ். இது வந்து இந்த மேலே இருக்கிறது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். இதை இங்கேயும் இன்னொன்று இதை இங்கேயும் கனெக்ட் பண்ண போகிறேன். இதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஒரு வயர் எடுத்து கிரவுண்டிலிருந்து ஒரு இதை காமனாக கொடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே இங்கே 13வது பின்னில் கிரவுண்டு கொடுத்தோம் இல்லைங்களா. இப்போ இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து டைரெக்டாக கிரவுண்டு கொடுத்தாச்சு. அதாவது இந்த எல்இடியோட கிரவுண்டு பின்னும் ரெண்டுமே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கீழே இருக்க எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. அதனால் இந்த நெகட்டிவ், இந்த எல்இடியோட நெகட்டிவ், இந்த எல்இடி நெகட்டிவ் எல்லாமே காமனாக கனெக்ட் ஆகிருக்கு. சரி, இதுக்கப்புறம் நம்ம 13வது பின்னையும் 12வது பின்னையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் 13வது பின்லேருந்து ஒரு கனெக்ஷன், அப்புறம் 12வது பின்லேருந்து ஒரு கனெக்ஷன். இப்போ இதை ரீசெட் பண்ணால் திரும்ப சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ பிரெட் போர்ட், அப்புறம் வந்து பிரெட் போர்ட்லேருந்து 2 எல்இடியை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றின மேலே எதுவும் டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.